வருடாந்தம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அவர்களில் 60,000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் இறந்திருக்கின்றார்கள். எலிக்காய்ச்சல் ஆபத்திருப்பதை உணரும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒரு வைத்தியரையோ MOHையோ அணுகித்தான் உங்களுடைய தடுப்பு மாத்திரைகளை கட்டாயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு ஒரு பயம் என்றதுக்கு இந்த நோயானது ஒரு நீண்ட நாள் நோயாக இருக்குமோ அல்லது ஒரு அக்யூட் நோயாகத்தான் இருக்கும், மாறிவிடுமோ என்ற ஒரு பயமும் இருக்கின்றது. மனிதரிலிருந்து மனிதருக்கு நோய்கள் தொற்றுவது மிக அரிதாகத்தான் காணப்படுகின்றது. எமது யாழ் மாவட்டத்திலே ஏற்பட்டுள்ள எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக மிக அதிகளவு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே மிக அதிகளவான நோயாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். தற்பொழுது 70 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். குறிப்பாக 70% மேற்பட்ட நோயாளர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் பொது வைத்திய விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கடந்த சனிக்கிழமை தொடக்கம் மிக அதிகளவான நோயாளர்கள் இனம் தெரியாத காய்ச்சலினாலே பிடிக்கப்பட்டு எமது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அன்றைய நாள் தொட்டு இன்று வரை நான் பார்த்த நோயாளிகளிலே அதிகமானவர்கள் அனுமதிக்கப்பட்ட நேரம் தொடக்கமே அவர்களுக்கு மிக அதிகமான காய்ச்சல் மற்றும் தசைவலி, அவர்களுடைய இரத்த பரிசோதனை முடிவுகளின்படி வித்தியாசமான காய்ச்சலாக இருக்கும் என்று சந்தேகித்து அனுமதிக்கப்பட்ட உடனேயே நான் அது மிகவும் எலிக்காய்ச்சலாகத்தான் இருக்கும் என்று சந்தேகித்து அதற்குரிய மருந்துகளை ஆரம்பித்து சில நோயாளர்களை எமது வைத்தியசாலையிலும் சில நோயாளர்களை போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காகவும் அனுப்பியிருந்தேன். அது மட்டுமல்லாது அவ்வாறு அனுப்பப்பட்ட நோயாளர்கள் மிகவும் கவலைக்கிடமாக 5 தொடக்கம் 6 வரையான நோயாளிகள் எமது வைத்தியசாலையிலிருந்து அனுப்பப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அது மிகவும் கவலைக்குரிய விடயம். அந்த வகையிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற எலிக்காய்ச்சல் ஆனது லெப்டோஸ்பைரா என்று சொல்லப்படுகின்ற பாக்டீரியா மூலமாக ஏற்படுகின்றது. இந்த பாக்டீரியாவானது மனிதர்களுக்கு எவ்வாறு பரவும் என்று சொன்னால், நீரிலே இந்த பாக்டீரியாக்கள் ரோடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகளின் சலம் மற்றும் மலங்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு நீரிலே கலக்கப்படுவதன் ஊடாக மனிதருக்கு பலவிதமாக தொட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. உதாரணமாக மனிதர்களிலே கால்கள் அல்லது கைகளிலே காணப்படுகின்ற உரசல் காயங்கள், மற்றது மூக்கின் வழியாகவும் கண் வழியாகவும் இந்த நோய் கிருமிகள் மனிதருக்கு தொட்டுகின்றது. மனிதரிலிருந்து மனிதருக்கு இந்நோய்கள் தொற்றுவது மிக அரிதாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோயானது யாருக்கு மிக அதிகமாக ஏற்படும் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா வயதினருக்கும் எல்லா பால் இனவருக்கும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த வெள்ள நீரிலே அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணப்படுகின்ற வயதினருக்குத்தான் மிகவும் அதிகமாக ஏற்படும். கடந்த காலமாக எமது நாட்டிலே எமது யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அபாயத்தின் பொழுதும் கூட எமது இளம் வயது மட்டத்தினர் தான் மிக குறிப்பாக இந்த வெள்ளங்களில் குளித்தவர்கள், நீச்சல் அடித்தவர்கள் தான் இந்த நோயினால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு எமது வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த எலிக்காய்ச்சல் பற்றி நாம் மிக அதிகளவு பயந்து கொள்ள தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த எலிக்காய்ச்சல் உலகத்தை பொறுத்தவரையும் வருடாந்தம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அவர்களில் 60,000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் இறந்திருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையும் கூட உதாரணமாக காலி, கம்பகா, அனுராபுரம் போன்ற ஏரியாவிலே மிக அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு இடமும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனாலும் இந்த எலிக்காய்ச்சலை பொறுத்தவரையிலே மிகவும் 2 வகையான நிலைகள் காணப்படுகின்றது. முதலாவது நிலை லெப்டோஸ்பைரோமிக் நிலை, அதாவது தீவிர நிலை, அக்யூட் ஃபேஸ் என்று சொல்லப்படும். அடுத்த நிலையானது இம்யூனோ நிலை, அது தாமதமான நிலை என்று சொல்லப்படும். இந்த அக்யூட் நிலை, அக்யூட் செப்டிசிமிக் நிலை என்று சொல்லப்படுகின்ற லெப்டோஸ்பைரோமிக் நிலையிலே காய்ச்சலானது சாதாரணமான ஃப்ளூ ஃபீவர் போல, அதாவது வைரல் காய்ச்சல் போல அந்த காய்ச்சல் தன்னை பாட்டிலே மாறிவிடும். சில சந்தர்ப்பங்களில் எவ்வளவு நோயாளர்கள் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை பெற்று அவர்கள் பூரணமாக குணமாயிருப்பார்கள். ஆனால் 2வது நிலையில் சொல்லப்படுகின்ற இம்யூனோ ஃபேஸ் தான் மிகவும் ஆபத்தான நிலை. அந்த கட்டத்திலே தான் நோயாளர்கள் எமது வைத்தியசாலைக்கு மூச்சு கஷ்டம், சிறுநீர் குறைவு, மற்ற சிறுநீர் போகும் பொழுது இரத்தம் பெருக்கு, இருமும் போது இரத்தப்பெருக்கோடு அனுமதிக்கப்படுகின்ற பொழுது, மூச்சு கஷ்டத்துடன் அனுமதிக்கப்படுகின்ற பொழுதுதான் மிகவும் சவாலானதாக அமைகின்றது. இப்பொழுது கூட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நோயாளர்கள் கூட இவர்கள் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் இம்யூனோ ஃபேஸ் என்ற நிலையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது அறிவுகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் 2-3 நாள் காய்ச்சலோ 4-5 நாள் காய்ச்சல் என்று. ஆனால் இருப்பினும் மிகவும் டீட்டெயில்ஸாக நாங்கள் ஹிஸ்ட்ரியை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய ஹிஸ்ட்ரியானது ஒரு 4-5 நாள் காய்ச்சலாகத்தான் இருக்கின்றது.
இந்த இம்முநிலையிலே அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களுக்கு மிகவும் சிகிச்சை அளிப்பது மிகவும் கஷ்டம். உதாரணமாக ஒரு நோயாளி மூச்சு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது, அவர்களுக்கு ஈரல் பிரச்சனை, ஒரு சிறுநீரக பிரச்சனை, ஒரு சுவாச பிரச்சனை இருக்கின்ற பொழுது, அந்த கட்டத்திலே கடைசி நேரத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற பொழுது நாங்களும் கூட என்னதான் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முனைந்தாலும் அவர்களுடைய கடைசி நேரத்திலே சிகிச்சைக்கு வருகின்ற பொழுது அவர்களை நான் காப்பாற்றுவதிலே மிகவும் சிரமமாக இருக்கின்றது. பொதுமக்களாகிய நீங்கள் காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது, தற்பொழுது கூட இந்த நோயானது ஒரு ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷனாக இருப்பதனால் நீங்கள் எல்லோரும் காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக வைத்தியசாலைக்கு, அரசு வைத்தியசாலைக்கு அணுகி அங்குள்ள வைத்தியரிடம் உங்களுடைய நிலைமைகளை குறிப்பிட்டு சிகிச்சையை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த நோயினுடைய தீவிர குணங்குறிகளாக குறிப்பிடத்தக்கக்கூடிய வகையாக அதிக காய்ச்சலாகவும், சிவப்பு கண்கள், ரெட் ஐ, கன்ஜென்டிவல் இன்ஜெக்ஷன், மிகவும் தலையிடி, தசைவலி, வயிற்று வலி, கண்கள் தோல் மஞ்சள் நிறமாகுதல், சிறுநீர் இரத்தமாக வெளியேறுதல், இருமும்போது சிவப்பு நிறமாக சளி வருதல், உடம்புகள் மிகவும் தசைகள் மிகவும் நோத்தன்மையுடன் காணப்படுதல் போன்ற அறிகுறிகள் இருக்குமிடத்து நீங்கள் கட்டாயமாக வைத்தியரை அணுகி உங்களுடைய சிகிச்சை முறைகளை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் தீவிர அறிகுறிகளாக இருமும்போது இரத்தம் வருதல், சிறுநீர் கழிக்கின்ற போது இரத்தம் வருதல், அது மஞ்சள் காமாலை உடம்பு அல்லது கண்கள் மஞ்சளாகின்ற நிலைமை வருகின்ற பொழுது, உடலிலே சிவப்புறமான பருக்கள் அதாவது ரேஷஸ் வருகின்ற பொழுது அது மிகவும் அந்த நோயினுடைய மிக தீவிரமான அறிகுறிகளாக இருக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது கூட எம்மளால் எவ்வளவு தூரம் போராடினாலும் உங்களை காப்பாற்ற முடியாது போகலாம். எனவே நான் மீண்டும் உங்களுக்கு அழைத்து சொல்லுகின்றேன், உங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல் இருக்கின்ற பொழுதும் கூட உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் இன்றியமையாததாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நோய் கிருமிகள் எமது வாய் மூலமாகவும், கண்கள் மூலமாகவும், மூக்கின் மூலமாகவும், தோளிலே இருக்கின்ற புண்கள், கால்கள் அல்லது கைகளில் இருக்கின்ற புண்கள் மூலமாக இந்த நோய் கிருமிகள் எமது உடம்புக்குள்ளே புகுகின்றன. அதே நேரத்திலே எமது உடம்பிலே புகுந்த இந்த கிருமிகள் மிக முக்கியமாக சிறுநீரகத்திலே போய் அடைந்து சிறுநீரகத்திலே மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்குகின்றன. இந்த கிருமிகள் நார்மலாக சாதாரணமாக எல்லா விலங்குகளிலும், மிக முக்கியமாக ரோடன்ஸ் எலிகளில் தான் காணப்படும். இந்த எலிகளிலிருந்து வெளியேறுகின்ற சிறுநீர் மற்றது மலம் இந்த வெள்ளக்கழிவுகளே கலந்து வெள்ளங்கள் தேங்கி நிற்கின்ற பொழுது அதிலே மிகவும் பல்கி பெறுகின்றன. அந்த வெள்ள நீரை நாம் ஏதோ வகையிலே நாம் உட்கொள்ளும் போது அல்லது எமது புண்கள் மூலமாக எமது உடலில் செல்லுகின்ற பொழுதுதான் இந்த நோயினுடைய அதிதீவிர தன்மை ஏற்படுகின்றது. உதாரணமாக விலங்குகள் கூட நார்மலாக இந்த கிருமிகளை காவிக்கொண்டு செய்கிற விலங்குகள் கூட சாதாரண விலங்குகளாகத்தான் தெரியும். இந்த விலங்குகள் கூட இந்த பாக்டீரியா மூலமாக, லெப்டோஸ்பைரா பாக்டீரியா மூலமாக கூட விலங்குகளுக்கும் இந்த நோய் ஏற்பட்டு விலங்குகளும் இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. தொற்றானது மிக தீவிரமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் கட்டாயமாக வைத்தியசாலைக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நோய்க்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற மாத்திரைகளாக டாக்ஸிசைக்ளின் மற்றும் அமாக்சிசிலின், பென்சிலின் மற்றும் செப்ரேக்சோன், செப்டாசிலின் போன்ற மருந்துகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. நோயினுடைய தாக்கம் மிக சிறிதாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வாய் மூல மாத்திரையாக டாக்ஸிசைக்ளினை 5 நாட்களுக்கு கொடுப்போம். நோயினுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்கின்ற பொழுது ஊசி மூலமாக இந்த ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸை நாங்கள் உட்செலுத்துவோம். நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மூச்சு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, அவர்களுடைய மூச்சுடைய சுவாச வீதம் குறைகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் தேவையான சந்தர்ப்பத்திலே செயற்கை சுவாசத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றோம். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தடுப்பு மருந்துகளும் இல்லை. உண்மையிலே ட்ரீட்மெண்ட் என்று சொல்வதை விடுத்து ப்ரிவென்ஷன் மெத்தட் தான் மிகவும் முக்கியம் இந்த எலிக்காய்ச்சல் நோயை தடுப்பதற்கு. முன்னைய காலங்களில் ஒரு 4 வருடங்களுக்கு முற்பட்ட கால பகுதியிலே எமது பிரதேசத்திலே கோவிட் தொற்று ஏற்படுகிற பொழுது மனிதருக்கு மனிதர் தொற்று என்று சொல்லி நாங்கள் மிகவும் அவதானமாக செயற்பட்டோம். இப்பொழுதும் கூட மக்களிடையே இந்த நோயும் கூட இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் யாழ்ப்பாணத்திலே முதன்மையாக அறியப்பட்டது. இதுவும் கூட வைரஸ் நோயாக இருக்குமோ தெரியவில்லை. சம்டைம்ஸ் இதுவும் மனிதருக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமோ என்று பயந்து அஞ்சிக் இருக்கின்றார்கள். எனவே இது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எலிகளுடைய சிறுநீர் மற்றும் மலம் கலந்த வெள்ள நீர் ஊடாகத்தான் மனிதருக்கு பரவுகின்றது. மனிதனுக்கு மனிதன் பரவுகின்ற வீதம் சரியான குறைவாக இல்லை என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஆபத்தை குறைப்பதற்கு நாம் சில வழிமுறைகளை கைக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே லெப்டோஸ்பைரோசிஸ், அதாவது லெப்டோஸ்பைரோசிஸுக்கு எக்ஸ்போஷரான வெள்ள நீரிலே வேலை செய்தவர்கள், மீன் பிடித்தவர்கள், குளித்தவர்கள், மற்றது விவசாயிகள் போன்றவர்கள், ரிஸ்க் உள்ளவர்கள் கட்டாயமாக டாக்ஸிசைக்ளினை வீக்லி உங்களுடைய எம்ஓச்சின் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் கட்டாயமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் டாக்ஸிசைக்ளினை பாவிக்க முடியாது.
அவர்கள் கட்டாயமாக அசித்ரோமைசின் என்று சொல்லப்படுகின்ற மாத்திரையை மட்டுமே பாவிக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் கடைகளில் நீங்களாக சென்று டாக்ஸிசைக்ளினை வாங்கி பாவிப்பது என்பது மிகவும் பிழையான விஷயமாகும். எலிக்காய்ச்சல் ஆபத்திருப்பதை உணரும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒரு வைத்தியரையோ MOHையோ அணுகித்தான் உங்களுடைய தடுப்பு மாத்திரைகளை கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே லெப்டோஸ்பைரோசிஸ் சம்பந்தப்பட்ட மிருகங்களோட தொடர்பு இருக்கும் இடத்து அந்த மிருகங்களோட தொடர்பை தவிர்க்கும் முகமாகவும் கூட நீங்கள் சில முற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக மிருகங்களுடன் அல்லது சுற்றுப்புறச்சூழலில் வேலை செய்கின்ற பொழுது க்ளவுஸ், கையுறைகள், காலணிகள், பூட்ஸ் போன்றவற்றை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தூய்மையற்ற நீரிலே நீங்கள் அல்லது மண்ணை தொட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் இடத்து நீங்கள் கட்டாயமாக பூட்ஸை போட்டு அல்லது காலணிகள் அணிந்துதான் அதிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாது வெள்ள நீர் வழிந்தோடுகின்ற இடங்களிலே, வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே நீங்கள் நீந்துவதையோ மீன்பிடி செய்வதையோ நீங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ள நீர் கிணறுகளிலே கலக்கும் இடத்து கிணற்று நீரும் மாசுபடும். ஆகவே நீங்கள் குடிக்கின்ற நீரையும் நன்றாக கொதிக்க வைத்து நன்கு ஆறவிட்டுத்தான் நீங்கள் கட்டாயமாக பருகிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது உங்களுடைய கால்களிலே காயங்கள் இருக்கும் இடத்து அந்த காயங்களிலே இந்த வெள்ள நீர் தொடுகை உறாதவாறு நீங்கள் காலணிகளை அல்லது பூட்ஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் வந்த பிற்பாடு மனிதர்களுக்கு ஒரு பயம் ஒன்றிருக்கு. இந்த நோயானது ஒரு நீண்ட நாள் நோயாக இருக்குமோ அல்லது ஒரு அக்யூட் நோயாகத்தான் இருக்கும், மாறிவிடுமோ ஒரு பயமும் இருக்கின்றது. சாதாரணமாக இந்த நோயானது ஒரு அக்யூட் நோய் தான். அதாவது இந்த நோய் வந்து நீங்கள் முழுமையாக சிகிச்சை பெற்று நீங்கள் வீடு திரும்பலாம். வீடு சென்றதன் பின்பர் 2-3 நாட்களுக்கோ ஒரு கிழமையோ ஒரு வீட்டிலே ஆறுதலாக ஓய்வெடுத்து விட்டு நீங்கள் வேலைக்கு செல்லலாம். நான் இறுதியாக உங்களுக்கு மிகவும் அழுத்தி கூறுவது என்னவென்றால், இந்த நோயானது குணப்படுத்தக்கூடிய நோய். நீங்கள் உங்களுடைய அறிகுறிகளை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து ஏர்லியாக வைத்தியசாலைக்கு வந்து உங்களுடைய குணங்குடிகளை வைத்தியருக்கு சொல்லி நீங்கள் சரியான சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நோய் யாழ் மாவட்டத்திற்கு முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்த நோயானது இலங்கையிலும் உலகத்திலும் ஒரு பரவலாக காணப்படுகின்ற நோய். அதற்குரிய சிகிச்சை முறைகள் எமது நாட்டிலே இருக்கின்றன, யாழ் மாவட்டத்திலே இருக்கின்றது. எனவே நீங்கள் பயப்படாமல் இந்த நோயை வெற்றிகரமாக கையாண்டு மருத்துவர்களாகிய நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கின்றோம். இப்பொழுதும் கூட எமது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார தரப்பினரும் மிகவும் உஷாராகவும் இந்த நோயினை லெப்டோஸ்பைரோசிஸ் நோயினை ஒழிப்பதற்காகவும் களப்பணிகளில் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையிலும் பிற வைத்தியசாலையிலும் கூட வைத்தியர்களும் வைத்திய நிபுணர்களும் கூட உங்களுக்காக சேவை செய்வதற்காக எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நோயினை நாங்கள் எதிர்கொள்வதற்கு பொதுமக்களும் வைத்திய சமூகமும் சேர்ந்து இந்த நோயினை முற்றாக ஒழிப்பதற்கு நாங்கள் திருசங்கற்பம் பூண வேண்டும். அது மட்டுமல்லாது எதிர்வரும் காலங்களிலும் கூட இந்த நோயானது மீண்டும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த நோயை வெற்றிகரமாக ஒழித்து கட்டுவதற்கு நாம் அனைவரும் முன்னின்று செயற்பட வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த காணொலியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.